ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய நமோ. ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமோ நமோ நமோஸ்துதே. வஜ்ரநாகாய வித்மகே தீக்ஷண சம்ஸ்டாய தீமஹி தன்ன நரசிம்ம பிரஜோதயாது. லக்ஷ்மி நரசிம்ஹாய நமோ நமோ நமோஸ்துதே. வேலூர் பாலாற்றங்கரையிலே வீட்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே அடியேன் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். அடியேனின் நாமமானது கடகோப்ப வியாசன் என்பது. இப்பொழுது நாம் ராமாயணத்திலிருந்து பல நிகழ்ச்சிகளை பல வரலாற்று சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராமாயணத்திலே மகரிஷி விஸ்வாமித்திரர் ராமனையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு அவருடைய இன்னல்களை எல்லாம் அவர்களை வைத்து போக்கிவிட்டு ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். பல மந்திரங்களை அவருக்கு உபதேசம் செய்தார். பிறகு இந்த பூலோகத்திற்கு கங்கையாகப்பட்டவள் எப்படி வந்தால், பிறகு கந்தனின் கார்த்திகேயனின் பிறப்பு எப்படி நிகழ்ந்தது என்பதை பல விஷயங்களை பல வரலாற்று சிறப்புகளை மகரிஷி விஸ்வாமித்திரர் மூலமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு உபதேசிக்கப்பட்டது. இப்படியாக நடந்து வந்த இந்த ராமாயணத்திலே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் மேற்கொள்ள வேண்டும். ஜெயன் விஜயனுடைய சாபத்தினால், அந்த சனகுமார்களுடைய சாபத்தினால் ஜெயன் விஜயர்கள் அரக்கர்களாக 3 பிறவிகள் பிறக்க வேண்டும் என்பது பகவானினுடைய கட்டளை. அந்த சாபத்தினுடைய நிலை இப்படி இருக்க, முதலிலே இரணிய கசுபுவாக பிறந்து பகவானால் மிக அற்புதமான நரசிம்மர் அவதாரம் மேற்கொண்டு அந்த இரணிய கசுபை வதம் செய்தார். இரண்டாவதாக அந்த ஜெய விஜயர்கள் கும்பகர்ணனாகவும் ராவணேஸ்வரனாக அவதாரம் செய்தனர். ராவணேஸ்வரன் ராவணனாகப்பட்டவன் இந்த பூலோகத்திலேயே அரக்கனாக அவதாரம் செய்த பிறகு இந்த உலகையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். இப்படி இருக்க காலங்கள் கடக்க அவனுடைய அராஜகங்களானது, அந்த அரக்கர்களுடைய அந்த அசுரர்களுடைய அராஜகமானது மிகவும் கொடுமைக்கு ஆளாகப்பட்டது. அதாவது அவர்களுடைய அதிகப்படியாக அவர்கள் மானிடர்களை துன்புறுத்தி வந்தனர், மகரிஷிகளை துன்புறுத்தி வந்தனர், தேவாதி தேவர்களை 33 கோடி தேவாதி தேவர்களையும் துன்புறுத்தி வந்தனர். இது நாளுக்கு நாள் அதிகமாகப்பட்டது. ஆதலால் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நேராக பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டனர். தேவா, பிரம்மதேவா, இப்பொழுது இந்த அந்த ராவணேஸ்வரனுடைய அராஜகமானது மிகவும் அதிகப்படியாகிவிட்டது. எங்களால் அவனுடைய கொடுமைகளை தாங்க முடியவில்லை. மானிடர்களும் மிகவும் துன்புறுத்தப்படுகின்றனர், மகரிஷிகள் எல்லாம் துன்புறுத்தப்படுகின்றனர். ஆதலால் தாங்கள் இதற்கான ஒரு வழியை கூற வேண்டும் என்று அனைத்து தேவர்களும் சென்று பிரம்மதேவனிடம் முறையிட்டனர். பிறகு அனைவரும் அழைத்து கொண்டு எல்லாம் வல்ல அந்த வைகுந்த லோகத்திலே வசித்து கொண்டிருக்கும், அந்த வைகுந்த லோகத்திலே அந்த மகாலட்சுமியோடு வீட்டிருக்கும் அந்த வைகுந்த வாசனை நோக்கி, அந்த மகாவிஷ்ணுவை நோக்கி ஸ்ரீமன் நாராயணனுடைய அவரை காண அனைவரையும் அழைத்து கொண்டு பிரம்மதேவன் சொல்கின்றார். நேராக சென்று
நாராயணா கோவிந்தா என்று அவனுடைய நாமவாளிகளை சொல்லிக்கொண்டும் அவனுடைய புகழை பாடிக்கொண்டும் அனைவரும் நேராக செல்கின்றனர். ஹரிஹரி ஸ்ரீஹரி நாராயணா கோவிந்தா தங்கள் திருவடிகளே சம்பூர்ணமையா என்று அந்த வைகுந்த லோகத்துக்கு சென்றனர். சென்றவுடனே பகவான் விஷ்ணுவாகப்பட்டவர் நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பிறகு பிரம்மதேவன் அனைத்தையும் ராவணனால் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கின்றோம் என்பதையும் எடுத்துரைக்க உடனே பகவான் கவலை கொள்ள வேண்டாம் தேவாதி தேவர்களே, இப்பொழுது நான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக தசரதனுடைய மகனாக அவதாரம் மேற்கொள்ள இருக்கின்றேன். இந்த அவதாரத்தின் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் அனைத்தையும் போக்கப்படும். ராவணேஸ்வரன் ராவணனுடைய வதம் நிகழும். ஆதலால் கவலை கொள்ள வேண்டாம். என்னுடைய அவதாரமான ராமனுடைய அவதாரமானது ஸ்ரீ ராமனாக அவதாரமானது கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும். நிகழக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ராமனாக நான் அவதாரம் செய்த பிறகு உங்களுடைய ராவணனுடைய வதம் நிகழும் என்று கூறினார். தாங்கள் அனைவரும் நிம்மதியாக செல்லுங்கள், கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக அனைவருடைய இன்னல்களும் போக்கப்படும், ராவணன் வதைக்கப்படுவான் என்று பகவானுடைய நாவினால் வந்த அந்த சொற்களால் தேவர்கள் அனைவரும் ஆனந்தம் கொண்டனர். பிறகு தேவர்கள் அனைவரும் கூடி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்திரன் முதல் பிரம்மதேவன் முதல் அனைவரும் ஒன்று கூடினர். ஒன்று கூடி பகவான் ஸ்ரீமன் ராமச்சந்திரனாக நாராயணமூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரனாக ராமனாக அவதாரம் இந்த பூலோகத்திலே அவதாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். ஆதலால் அவருக்கு உதவி செய்வதற்காக, பகவானுக்கு உதவி செய்வதற்காக நாம் அனைவரும் என்னென்ன எப்படியெல்லாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இப்போது ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது. எப்படி என்றால், இந்த பூலோகத்திலே பகவானுக்கு உதவி செய்வதற்காக தேவாதி தேவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அனைவரும் ஒன்று கூடுங்கள். இந்த பூலோகத்திலே பல உயிர் இனங்களை பகவானுக்காக நாம் படைக்கப்பட வேண்டும். இதிலே மானிடனாக இல்லாமல் அசுரர்களாக இல்லாமல் நடுவிலே ஒரு ஜீவனாக, அதாவது ஒரு குரங்கு இனம் என்று கூறுவோம் அல்லவா, அந்த குரங்கு இனமாக நாம் இந்த பூலோகத்திலே பெருக்க வேண்டும். ஆதலால் இதற்கான ஆவணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரம்மதேவன் எடுத்து கூற, அனைவரும் இப்பொழுது அந்த மனுக்களுக்கும் தேவாதி தேவர் பிரம்ம ரிஷிகளுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் ஆணையிடப்பட்டது. இப்பொழுது பகவானுக்காக நாம் ஒன்று கூடி பூலோகத்திலே உயிரினங்களை பெருக்க வேண்டும். உயிரினங்களை பெருக்கி பகவானுக்கு உதவி செய்வதற்காக அந்த குரங்கு இனத்தையும் நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த பூலோகம் முழுவதும் குரங்கு இனமாக மாற்றப்பட வேண்டும் என்று அனைவரும் ஒன்று கூடி அந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பிறகு அனைவரும் அந்த முயற்சியிலே ஈடுபட்டனர். குரங்கு இனங்களும் அங்கே ஆஞ்சநேயராக, மாருதியாக, வாலியாக, சுக்கிரீவனாக, இப்படியாக குரங்கு இனங்கள் அங்கே உற்பத்தி செய்யப்பட்டது. தேவாதி தேவர்கள் மூலமாக இவையெல்லாம் அங்கே மிக சுபிட்சமாக
அவதாரம் மேற்கொள்வதற்கு முன்பே இந்த முயற்சிகள் அங்கே நடத்தப்பட்டது. பூலோகம் முழுக்க அந்த இனங்கள் பெருக்கப்பட்டது. பிறகு பகவானுடைய அந்த அற்புதமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அற்புதமான அந்த ராமனாக, லட்சுமணனாக, பரதனாக தன்னுடைய 3 தம்பிகளுடன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அங்கு அவதாரம் மேற்கொள்வதற்காக அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. பிறகு நாரத மகரிஷி நேராக தசரதனிடம் வந்தார். தசரத சக்கரவர்த்தியே, எல்லாமல்ல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, அதாவது எல்லாமல்ல மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர், நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர் இந்த ராவணனுடைய வதத்திற்காக, அவனை வதைப்பதற்காக ஸ்ரீராமனாக அவதாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். ஆதலால் தாங்கள் ஒரு வேள்வியை நடத்த வேண்டும். தங்கள் மூலமாக ஒரு வேள்வி நடத்தப்பட வேண்டும். அந்த வேள்வியிலே, அந்த வேள்வி தீயிலே பகவானுடைய பிரசாதம் கிடைக்கும். அந்த பிரசாதத்தை தங்களுடைய மனைவிமார்களுக்கு தாங்கள் அளித்தால் பகவான் அங்கே 4 விதமான பிம்பமாக பகவான் அவதாரம் செய்ய இருக்கின்றார். ஆதலால் தாங்கள் அந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று கூற, பிறகு தசரத சக்கரவர்த்தியும் வசிஷ்டர் மகரிஷிக்கு அழைக்கப்பட்டார். பிறகு வசிஷ்டர் மூலமாக அங்கே வேள்விகள் நடத்தப்படுவதற்காக மிக அற்புதமான அந்த வேள்விகள் நடத்தப்பட்டது. அந்த வேள்வியிலே, அந்த வேள்வி தீயிலே ஒரு மிக அற்புதமான தேவாதி தேவர்கள் தோன்றினர். தேவாதி தேவர்களுடைய அந்த அற்புதமான அந்த பிரசாதமானது பாயாசமாக அங்கே அளிக்கப்பட்டது. தசரதனிடம் அளிக்கப்பட்டது. அது தசரதோட மனைவிமார்கள் அனைவருக்கும் அங்கே அளிக்கப்பட்டது. பிறகு மிக அற்புதமாக பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர் ஸ்ரீராமனாக இந்த பூலோகத்திலே ராமச்சந்திரமூர்த்தியாக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை அகிலத்தோருக்கு உணர்த்துவதற்காக, தர்மத்தை காப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக, அது மட்டுமல்ல, இன்று அகிலமே இப்பொழுது ஆஞ்சநேயன் என்ற நாமம் கொண்ட அந்த குரங்கு இனத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த ஆஞ்சநேயனுடைய பிறப்புக்காக, அவனுடைய போற்றுதலுக்காக, இப்படியாக பல ராமாயணத்திலே பல விஷயங்கள் நமக்கு கிடைத்தது, பல அற்புதங்கள் கிடைத்தது. ஆஞ்சநேய பெருமான் நமக்கு கிடைத்தார், சுக்கிரீவன் கிடைத்தார், விபீஷ்ணன் கிடைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அந்த சபரி என்கின்ற ஒரு அம்மையார் கிடைத்தார். இப்படியாக பல அற்புதங்கள் நமக்கு கிடைத்தது. பகவானுடைய அந்த ராமச்சந்திரன் மூர்த்தியுடைய அந்த ராமனுடைய அவதாரம் மிக அற்புதமாக அந்த பாயாசத்தை கௌசல்யா தேவிக்கு அளிக்கப்பட்டது. கௌசல்யா தேவி அதை பருகினார், உடனே கருவுற்றார். பிறகு மிக அற்புதமான ஒரு நவமி திதியிலே மிக அற்புதமாக பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அந்த மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் அவனுடைய ராவனுடைய வதத்திற்காக மிக அற்புதமாக அவதாரம் மேற்கொண்டார். மிக அற்புதமாக ஒரு நல்ல முகூர்த்த வேளையிலே நவமி திதியிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் ராமனாக, ராமச்சந்திரமூர்த்தியாக இந்த அகிலமே ராமா 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 என்று போற்றும்படியாக அங்கே அவருடைய பிறப்பானது நிகழ்ந்தது. அவருடைய பிறப்பு அந்த அன்னையின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது தேவாதி தேவர்கள் அனைவரும் கூடிவிட்டனர். வானுலகம் எங்கும் விண்ணுலகம் எங்கும் கூடி ராமா ராமா என்ற நாமம் போற்றி கொண்டு பூமாலை பொழிந்தனர். பூமாலை பொழிது மிக அற்புதமாக ராமனுடைய அவதாரம் மிக அற்புதமாக நிகழ்ந்தது.
அந்த ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதாரம் நிகழ்ந்த போது இந்த விண்ணுலகமே போற்றும்படியாக அதிரும்படியாக அந்த ராம நாமமாகப்பட்டது. ராமா ராமா என்று அந்த ராமனுடைய நாமமாகப்பட்டது போற்றப்பட்டது. தேவாதி தேவர்கள் அவருடைய அந்த நாமாவளியை போற்றி புகழ்ந்தனர். மகரிஷிகள் சப்த ரிஷிகளும் அங்கே கூடிவிட்டனர். அனைவரும் போற்றுதலாக பகவான் அந்த ராமனாக குழந்தையாக அவதாரம் செய்த போது அனைவரும் வாழ்த்தினர் 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 என்று ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய மூர்த்தியுடைய அவருடைய அவதாரத்தையுடைய மகிமைகளை நாம் இனியும் பார்ப்போம். அவனுடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதை மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டாலே போதும் நம் இன்னல்கள் அனைத்தும் பகவான் போக்கி விடுவார். ராமநாமத்தை தினந்தோறும் ஒரு முறையாவது ராமா என்ற அந்த நாமத்தை கூறுங்கள், அனைத்து சங்கடங்கள் தீர்ந்துவிடும் என்று நிச்சயமாக நம்புங்கள் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராகணே வராணமே. ஓம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். சுபமங்கலம் சுபமஸ்து.